ஹே காய்ஸ், ஹாப்பி நூன். ஆக்சுவலாக மணி வந்து அரௌண்ட் 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ டே 9 இன் வியட்நாம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்பின்ல இருக்கோம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி கோபாங்லேருந்து ஹனாய் வந்துட்டு அங்கேருந்து மார்னிங் 6 o'clock ட்ரெயினை பிடிச்சிட்டு 8 o'clock கிட்ட இங்கே வந்தோம். இது வந்து ஒரு ஹாஸ்டல் ஆக்சுவலாக. ஸோ ஹாஸ்டலில் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹாஸ்டலில் வந்து இது பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக காயில் ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து இப்போ தான் வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையிலே வந்து பைக் ரெண்டல் எடுத்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே பைக் ரெண்டல் இருந்துச்சு. இட்ஸ் அரௌண்ட் 100 வியட்நாமிஸ், விச் மீன்ஸ் 300 rupees per day. நல்ல டீல் தான். ஸோ அதனால் நாங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஹாஸ்டல் வந்தாச்சு. வந்து குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டு இப்போ டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம பைக்கில் போக போகிறோம். நம்ம அந்த பைக் வந்து அங்கே நிற்கிது, செகண்ட் ஒன்று. ஸோ இதில் தான் போக போகிறோம். போகலாம். இப்போது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பிளான் இல்லை. நம்ம அப்படியே ஆன் த வேல ஃபிகர் அவுட் பண்ணி அப்படி தான் போகணும். மார்னிங்கும் சாப்பிட்டாச்சு. என்னென்னா இங்கே வந்து ஃபுட்டு கிடைக்கிது, சாப்பிடுவோம், பட் ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்க மாட்டேங்குது. இந்த பன்னு பேன் கேக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனால ஸோ அதனால் ஒரு கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் பிரியாணி சாப்பிட்டாலுமே வந்து அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ ஃபுல் ஆக மாட்டேங்குது. கார்ப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக நாங்கள் இன்டேக் பண்ணுறோம். அதனால் வந்து ஒரு டேவே ஒரு மாதிரி டல்லாக அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் போக போக 8 days கிட்ட ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் அப்படி தான் போகுது. ஸோ பட் இன்னும் எனர்ஜியாக போகிறோம், பிகாஸ் நிறையா செலவு பண்ணி வந்தாச்சு. ஸோ நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத உங்களை ஆன் த வேல காட்டுறேன். ஸோ வெல்கம் டு அபி விலாக்ஸ். வில் பை த டிக்கெட் ஃபார் டாம்காக். ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் ஹாஸ்டலில் இருந்துட்டு ஒரு பிக்சர் பார்த்துட்டு இந்த பிக்சர் நல்லா இருக்குது, இந்த இடத்துக்கு போகுமா அப்படின்ட்டு கோ ட்ராவலர்கிட்ட கேட்டேன். ஆனால் உடனே வந்து மேப் போட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இந்த இடம் பேர் எதுவுமே எங்களுக்கு தெரியல, ஜஸ்ட் நாங்கள் வந்தோம். பட் ஆனால் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு டாம்காக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய போட்டிங்கு அந்த இதெல்லாம் இருந்துச்சு. நிறைய சொன்னாங்க இங்கெங்கே போகணும் அப்படின்ட்டு. நான் வந்து காம்போ டிக்கெட் எடுக்க சொல்லிட்டேன், வந்ததே இதுக்கு தான் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் நாங்கள் பட்ஜெட்லாம் போட்டு இன்றைக்கி செலவே ஆகாது அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பெரிய செலவு இருக்கும் போல். இந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு 2.5 hours போட் ரைடு. இட்ஸ் டேக் அரௌண்ட் 2.5 hours அரௌண்ட். ஓகேவா. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 2 பேருக்கு, விச் மீன்ஸ் ஒரு ஆளுக்கு 1200 கிட்ட வருது நம்ம ஊர் காசுக்கு. ரொம்ப காஸ்ட்லி தான். பட் ஆனால் தே வில் கவர் அரௌண்ட் 4 to 5 places அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம போனால் தான் தெரியும், நம்ம போவோம். ஸோ அதனால தான் இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த ஜாக்கெட்லாம் வச்சுட்டு வரதுக்கு வந்தேன். வெயில் பொழக்குது. பட் ஓகே, நமக்கெல்லாம் வந்து வெயில் நம்ம எதாவது பண்ணுமா, டேன் ஆனால் ஆகிட்டு போகிறோம். ஊருக்கு வந்து எதாவது பண்ணி போட்டு காஃபி பவுட்ரு எதாவது போட்டு தேய்ச்சோன்னா போயிடும். ஸோ என்ஜாய் பண்ணி தான் வந்தோம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி என்ஜாய். ஓகே. ஸோ நம்ம கைஸ் வெற்றிகரமாக போட் ஏறியாச்சு. வெயில் வந்து மண்டையை பொழக்குது. ஆனாலும் ஸ்லீவ்லெஸ் போட்டு ஆடிட்டு போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, டேன் ஆகட்டும். டேன் நல்லது தான். செமையாக இருக்குது வியூ. கொஞ்சம் டூரிஸ்டியாக இருக்குது, பட் ஸ்டில் ரொம்ப நல்லா இருக்குது. கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா இந்த வெயிலுக்குங்கிறதுனால. ஈவினிங்னால் நிறைய பேர் வருவாங்க போல். பரவாயில்ல, வெயிலை தாண்டி பீஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம போகலாம். கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த தண்ணி அப்பப்போ சொட்டுது. செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் மட்டும்தான் அந்த கேவுக்குள்ளே போவோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ அப்படியே நம்ம வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பார்த்தீங்களா. ஸோ வந்து வெளில போகிறோம்.
லைஃப் ஜாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம கழட்டி வச்சாச்சு. ஆழம் வந்து பெருசாக இல்லை, தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. கீழே வந்து ஒரு செடி மாதிரி ஒன்று இருக்குது, அது நல்லா தான் இருக்குது பார்க்க. ஸோ வெளிச்சம் வந்துச்சு, வெளில வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. டிப் வந்து அவங்களுக்கு கிட் வாங்கிக்கிட்டாங்க. பட் நல்லா பேசினாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து 51 இயர்ஸ் ஓல்டு. அவங்க ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படா போட் ஓட்டிகிட்டு ரொம்ப லாங், ஆக்சுவலாக ரொம்ப தூரம் வந்தோம். ஒரு 3 நாளுக்கே வந்து க்ராஸ் பண்ணி வந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய டிப் கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஷட்டில் வருமா. ஸோ அதில் ஏறி நம்ம வந்து ஸ்பாட்லாம் போயிட்டு ரிட்டன் எப்படி வர்றதுன்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ போகலாம். ஸோ கைஸ் ஏறி உட்காந்துச்சு ஷட்டிலில். கருத்து கண்ணாயிரமா 2:30னா 2:30க்கு தான் கிளம்புவாரான். நாங்கள் 2:29க்கு ஏறி உட்காந்தோம். இப்போ தான் 2:30 ஆயிடுச்சு. ஸோ ஹி வில் ஸ்டார்ட். எங்கே போகிறோம் என்னங்கிறதெல்லாம் சுத்தமாக ஐடியா இல்லை. ஈவன் எங்கள் கையில் மேப் இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அவங்க இங்கே தான் இறக்கி விட்டாங்களா, அங்கே தான் இறக்கி விட்டாங்களா அப்படின்னு. ஸோ அவங்களே கூப்பிட்டு போகிறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். போனதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோல் திங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஒரு டெம்பிள். வெயில் செம்மையாக அடிக்குது. ஸோ புத்தா டெம்பிள். ஆஸ் யூஷுவல் ஷூ ரிமூவ் பண்ணால் உள்ளே போகக்கூடாதுன்றதுனால நான் பண்ணலை. நான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்தே ஆனால் சாமி நல்லா தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் முடிஞ்சிடுச்சு, பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம போக வேண்டியதான். நிறைய பேர் இல்லை, ரொம்ப அப்படியே விரிச்சு ஓடி இருக்குது. நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், சாட்டர்டே வரோமே நின்பின்ல செம்ம க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு. பட் அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ போகலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே போகிறோம். அடுத்த ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவு. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போட்டில் போனோம்ல. நான் என்ன நினச்சேன்னா, அது ஹோல் பேக்கேஜ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த ஹோல் போட்லேயே எல்லா இடமும் சுற்றி காமிப்பாங்கன்னு. பட் இல்லை, ஆக்சுவலி ரிட்டன் வந்துட்டு நாங்கள் திரும்ப அந்த ஷட்டிலில் கூப்பிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பைக் ரெண்டில் எடுத்துருந்தோம். ஸோ பெஸ்ட்டு நாங்கள் பைக் ரெண்டல்லே வந்திருக்கலாம். பட் இது ஹோல் பேக்கேஜாக புக் பண்ணதுனால அவங்களே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தான் போகணும் அந்த கேவுக்கு. ஸோ போகலாம். மேலே போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். உண்மையான கேவ் சுற்றி இதா அமேசிங்காக இருக்கு. சூப்பராக. அடுத்த ஸ்பாட்டோட டெம்பிள். இதுவும் அதே மாதிரி ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிற்கிறேன். இஸ் கோயிங். ஸோ போயிட்டு வந்து சொல்லிட்டு
ட்ரிப் வந்து முடிஞ்சு போச்சு. கரெக்டாக நாங்கள் எங்கே ஏறணுமோ அங்கேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது ஒர்த் த டீல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பாட்டாக தனித்தனியாக போனால் பார்க்கிங் சார்ஜ் இருக்குது, என்ட்ரி டிக்கெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இது எல்லாமே வந்து பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆனதுனால அவங்களே அழகாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. வெயிலும் அதிகமாக இருந்தது. ஸோ அவங்க கூட போனது பெருசாக எதுவும் தெரியல. ஸோ இப்போ எகைன் வந்து நாங்கள் பாமி சாப்பிட வந்துட்டோம். இங்கே மட்டும்தான் சிக்கன் பாமி வந்து கிடைக்குது. நேற்றெல்லாம் ட்ரை பண்ணோம், சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து திரும்ப எகைன் வாங்கிப்போம். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் தான் மெயினான ஒரு விஷயம் மூவா கேவ் போகிறோம். அதுதான் வந்து 500 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகணும். ஸோ 5 o'clock க்ளோஸ்டுன்னாங்க. இப்போ டைம் வந்து அரௌண்ட் 4:20 கிட்ட ஆகுது. ஸோ லெட்ஸ் சீ, சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ கைஸ் எங்கே போயிட்டுருக்கோன்னா மூவா கேவ்ஸ் போயிட்டுருக்கோம். மூவா கேவ்ஸ் திறந்துட்டா இல்லையெல்லாம் தெரியல. பட் ஆனால் அந்த சன்செட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எதுவும் நம்ம ஊர் கிராமத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்குது. போகலாம். இதுக்கு மேலேயும் ஒரு வியூ இருக்கு. அதை பார்க்க தான் நம்ம மேலே போயிருக்கோம். ஜாஸ்தி சன்செட் பார்க்க வந்தோம். பட் சன்செட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பழனி மலை மாதிரி. இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். 500 ஸ்டெப்பு பயங்கரமாக இருக்குது. ஸ்டெப் இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. ஒரே கவலையாக இருக்குது எப்படி இறங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஏறுறப்பவே அப்படி இருந்துச்சு. வீடியோ எடுத்தால் தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காக கவர் பண்ணேன். பட் வி ஹாவ் டு கோ டவுன். ஸோ போகலாம். வெற்றிகரமாக நின்பினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு ஸோ இப்போ வந்து பைக் ரெண்டல் எடுத்த இடத்துலேயே வந்திருக்கோம். இங்கே வந்து பஸ் புக் பண்ணியிருக்கோம். அகெயின் பேக் டு ஹனாய். ஸோ பஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் இந்த டேவை இன்னையோட இங்கேயே முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு வெரி எக்ஸைட்டட் டே ஃபார் மீ. ஸோ நாளைக்கு எங்கே போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அன்டில் தென்